தீபிகா மேடம் இருந்துட்டு உண்மையிலேயே இப்ப வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆரம்பத்துல இருந்தே மல்லியா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, இல்ல சுத்தி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. நீங்க ஒழுங்கா இந்த ஒரு விசாரணைய பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லி அவ்ளோ எடுத்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாரி சொல்லி, எதுக்காக இந்த போலீஸ் இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்டாதான் தெரிய வருது. அதாவது அவங்க தம்பி தினேஷ்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம மல்லியால தான் தினேஷ் இறந்து போனது. அதே மாதிரி இங்க பண்ற பிரச்சனையும் அதாவது இந்த பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்களை இதுல ஆட் பண்றாங்க. அதுவும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட யாராலுமே எதிர்பார்க்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ வெண்பாவை கொண்டு போய் ரொம்ப கஷ்டப்படுத்தினது இது எல்லாமே மல்லியோட மனசுக்கும் விஜயோட மனசுக்கும் ரொம்ப பெரிய காயத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த தீபிகா மேடத்தோட அதாவது இந்த இன்ஸ்பெக்டரோட ஒரு மிகப்பெரிய குடுமி அவங்களோட குடுமி இப்போ நம்ம விஜய் மல்லி 2 பேர்கிட்டயும் இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ விஜயும் மல்லியும் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தீபிகா மேடத்துக்கு உண்மையிலேயே இப்போ அவங்களுக்கு வேலை போறது கன்ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் இருக்கு. முதல் விஷயம் குழந்தைய கொண்டு போய் விசாரிக்கணும், தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கணும்னு நினைச்சதே தப்பு. அப்படி இருக்கும்போது தனியா ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் அடிச்சு துன்புறுத்தி மிரட்டி எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சாங்க அப்படின்றது எல்லாருமே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ தீபிகா மேடம் ரொம்ப அடங்கி போய் தான் ஆகணும். அதே மாதிரி விஜயும் மல்லியும் ரொம்ப கோவத்தோட தீபிகாவோட கதையை முடிச்சு விட்டுடலாம். அதாவது நேரா போயிட்டு ஏசிபி கிட்ட இந்த ஒரு ஆடியோவை கொடுத்தோம் அப்படின்னா தீபிகா மேடத்தை தூக்கி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா கடைசியில நம்ம தீபன் இந்த மாதிரி தீபிகா இதுக்காக பண்ணணும்னு நினைக்கிறா. அதுவும் இல்லாம அவளை நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு அம்மா வேணும்ல. அதாவது இந்த ஒரு விஷயத்த வச்சு மறுபடியும் தீபிகாவுக்கு எல்லாமே தப்பா தான் நடக்கும். அவ செஞ்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லல. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது அவ ரொம்ப நல்லவதான். அவங்க தம்பி விஷயத்துலதான் அவ இவ்வளவு ரூடா இருக்கா. மல்லியாலதான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ இவ்வளவு ரூடா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீட்டெயிலா சொல்றாங்க. அதாவது நம்ம தீபன் அவ்வளவு மனசிறங்கி அவ்வளவு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு அப்படின்னும் போது அவரோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பா நல்லவங்களா இருந்தா கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் மல்லியும் விஜயும் உங்க பேச்சை நாங்க இப்போதைக்கு கேட்கிறோம். அதுவும் வெண்பாவை கூட்டிட்டு போய் அவ்வளவு துன்புறுத்தின ஒரு விஷயத்துல கண்டிப்பா நாங்க ரொம்ப கோவத்துலதான் இருக்கோம். அதுல எந்த ஒரு துளி சந்தேகமும் கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம மல்லியும் விஜயும் இப்போ நம்ம தீபனுக்காக அமைதியா மன்னிச்சு விட்டுறாங்க. அதே சமயத்துல இப்போ தீபிகாவையும் போயிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணி ரொம்ப இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயும் மல்லியும் அந்த ஒரு விஷயத்த பொறுமையா விடுறாங்க. இப்ப அடுத்த கட்டமா இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அதாவது உண்மையிலேயே இந்த கொலைக்கான குற்றவாளி யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த கதிரேசனும் அந்த சுடரை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரியும் அந்த ரகுவும் பிளான் பண்ணாங்க. ஏற்கனவே ராஜேஸ்வரியும் ரகுவும் ஒரு விஷயத்துல கிளாரிஃபையோட இருக்காங்க. அதாவது அவங்க கொலை பண்ணணும்னு நினைச்சது உண்மை. ஆனா அதையும் தாண்டி அந்த கொலை நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அது அங்க நடக்கவே இல்லை. அதாவது அவங்க கொலை பண்ணி அந்த சுடர் சாகல அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி கதிரேசன் ஏற்கனவே என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம இருந்துட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில நம்ம விஜய் கிட்ட இப்படி கதிரேசன் சிக்குவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி பத்தின ரகசியங்களும் தெரிய வருது. ஏன்னா அந்த முரளி அப்படிங்கிற பையன் தான் அந்த கத்திய ராஜேஸ்வரி கிட்ட வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா அதே சமயத்துல இப்போ கதிரேசன் செய்யற ஒரு செயல் கடைசியில இந்த கதிரேசனை கொண்டு இப்போ கோர்ட் வாசல்ல கோர்ட்ல நிறுத்தும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர் ஒரு சைட்டுக்கு போறாரு. அங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது அங்க போய் பார்த்தா கதிரேசன் இருக்கிறாரு. கதிரேசனை பார்த்த உடனே உண்மையிலேயே விஜய்க்கு சரியான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம கதிரேசனை பத்தின சில உண்மைகள் எல்லாமே இப்போ நம்ம விஜய்க்கு தெரிய வருது. அதுவும் இல்லாம இப்போ சுடரை கொலை பண்ணது கதிரேசன் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் விஜய் கிட்ட கிடைக்குது. ஏற்கனவே தீபிகா மேடம் மல்லியை தூக்கி ஜெயில வைக்காம நான் விட மாட்டேன். எந்த எல்லைக்கும் போறதுக்கு நான் தயாரா இருப்பேன். ஏன்னா மல்லி தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லாத ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கதிரேசன் மாட்டிக்கிட்டாரு. கதிரேசனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு அதே மாதிரி கதிரேசன் தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜெயிலுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அதாவது கோர்ட்டே முடிவு பண்ணிருச்சு. இப்போ தீபிகா மேடத்துக்கு வேற வழியே இல்லை. தீபிகா மேடம் விஜய் கிட்டையும் மல்லிகிட்டையும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். வேற வழியே இல்லாததுனால
அதே மாதிரி இப்ப அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம தீபிகா மேடம் வந்துட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜயும் மல்லியும் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க நம்ம சொல்றது எதையுமே கேட்க போறது கிடையாது. அதாவது தீபனி வந்து சொன்னாங்க, இந்த கேஸ வந்து உண்மையிலேயே குற்றவாளி யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு மல்லி எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கறத நிரூபிச்சு கடைசியில தீபிகா முன்னாடி நிறுத்தினாதான் தீபிகா இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில கோர்ட்டு வாசல்லயே நின்றுட்டு இந்த மாதிரி விஜய் மல்லி என்ன மன்னிச்சிருங்க, உங்க 2 பேரையும் நான் ரொம்ப வந்து பாடுபடுத்திட்டேன், ரொம்ப வந்து துன்புறுத்தேன், ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டேன், இந்த மாதிரி நான் செஞ்சிருக்க கூடாது, அது மிகப்பெரிய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம மல்லிகிட்டயும் விஜய் கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஏன்னா குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாளா வந்து மல்லிய குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம தீபிகா மேடம் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அதாவது உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா போதும், விஜய் மல்லி வெண்பா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தீபிகா மேடமும் ரொம்ப கெட்டவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தம்பி விஷயத்துல இருந்து அவங்க ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. பட் இருந்தாலும் போக போக நல்லவங்களா மாறிடுவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க தம்பி வந்து உண்மையிலே எப்படி இருந்தான் என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிய வரப்போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.